தஞ்சாவூர் மாவட்டம் கள்ளப்பரம்பூர் கிராமம் மாமன்னன் ராஜராஜ சோழனால் உருவாக்கப்பட்ட இந்த மாபெரும் ஏரியானது 642 ஏக்கர் பரப்பளவையும் 3000 ஏக்கர் பாசன பரப்பையும் கொண்ட மாபெரும் ஏரி. சுமார் ஒரு 7 கிராமங்களோட வாழ்வாதாரமா இந்த ஏரி திகழ்து. இது காலங்காலமா மண்மேடிட்டு தூர்ந்து போய் இது பராமரிப்பு இன்மையின் காரணமாக இது செயல்படாமல் இருந்தது. 2018-19 ஆகிய காலகட்டத்தில் இளைஞர்கள் விவசாயிகள் ஒன்றிணைந்து இந்த ஏரியை பாதுகாக்கணும் அப்படின்னு தமிழக அரசுக்கு கோரிக்கை வச்சோம். அது இல்லாமல் 2 வருடம் இளைஞர்களாக சேர்ந்து தூர்வாரி பல்வேறு அமைப்புகள் மூலம் தூர்வாரி உதவி செய்தோம். அதன் அடிப்படையில் குடிமராமத்து பணி அப்படிங்கிற அடிப்படையில் 93 லட்ச ரூபா நிதி ஒதுக்கீடு செஞ்சாங்க. 10 கிலோமீட்டர் சுற்றளவுள்ள இந்த ஏரியில் 4 கிலோமீட்டர் தான் கரை இருந்துச்சு. 2019 நாங்கள் அளவீடு செய்து முழுமையாக அளவீடு செய்து ஒரு 1.5 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் தான் எங்களால் கடை போட முடிஞ்சுச்சு. இப்பயும் ஒரு 4 கிலோமீட்டர் கடை போட வேண்டிய ஒரு தேவை இருக்குது. அந்த தேவையின் காரணமாக இன்றைக்கு மீண்டும் இளைஞர்கள் ஒன்றிணைந்து இந்த ஏரியை பாதுகாக்கணும், இதை கரைகள் அமைக்கணும் அப்படிங்கிற ஒரு மாபெரும் திட்டத்தோட இந்த செயலில் இறங்கியிருக்கோம். இந்த செயலானது முற்றிலுமாக இளைஞர்கள் விவசாயிகள் ஒன்றிணைந்து செய்யக்கூடிய செயல். ஏன் இந்த நேரத்தில் இந்த திட்டத்தை செய்கிறோம் அப்படின்னு சொன்னால், நமக்கு வறட்சி அதிகமாக இருக்குது, குறுவைக்கு தண்ணி வரல, எல்னினோ போன்ற இயற்கை பாதகமான சூழல் ஏற்பட்டிருக்கு. அதெல்லாம் கருத்தில் கொண்டும் நமக்கு கர்நாடக அரசு ஒவ்வொரு வருடம் வழங்கக்கூடிய அந்த தண்ணீரின் அளவு குறைத்து கொண்டே இருக்கிறார்கள். இப்போ புதிதாக ஒரு பிரச்சனை என்னன்னா, மேகதாது அணையை கட்டுவதன் மூலம் இன்னும் வரக்கூடிய அந்த 177 டிஎம்சி அப்படிங்கிற இது குறையக்கூடிய ஒரு மாபெரும் அபாயம் தமிழர்கள் கழுத்தில் கத்தியை போல் தொங்கு கொண்டிருக்கிறது. எனவே இதையெல்லாம் உணர்ந்து இளைஞர்களுக்கு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கு. அந்த பொறுப்பை உணர்ந்து இந்த ஏரியை பாதுகாக்கணும். இந்த ஏரியை மட்டும் இல்ல, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான நீர்நிலைகளும் பாதுகாக்கப்பட வேண்டிய பொறுப்பு இளைஞர்களுக்கும் விவசாயிகளுக்கும் பொதுமக்களுக்கும் அரசுக்கும் இருக்கிறது என்பதை ஒரு முன்னுதாரணமாக இந்த ஏரியை எடுத்திருக்கின்றோம். இந்த ஏரிக்கு அண்ணன் நிமல் ராகவன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். இவர் ஏற்கனவே நமக்கு உதவிகள் செய்திருக்கிறார். 2019 கிட்டாச்சி போன்ற இயந்திரங்கள் கொடுத்து நம்மோடு இருந்து செய்திருக்கிறார்கள். இப்பொழுதும் இந்த ஏரிக்கு முதல் நிறுவனத்தின் சார்பாக தனது கிட்டாச்சியை வழங்கி இருக்கிறார்கள். அண்ணன் அவர்களுக்கு இந்த ஏரி சீரமைப்பு குழுவின் சார்பாக, இந்த பகுதி மேலத்தஞ்சை விவசாயிகள் சார்பாகவும் நாங்கள் நன்றியை தெரிவிப்பதோடு, என்ன காரணம் அப்படின்னா, இப்ப நமக்கு தண்ணி வராதுங்க. இந்த சூழலை பயன்படுத்தி இந்த கரைகள் கட்டுவதன் மூலம் நம்ம என்ன பண்ணலாம்னா 0.25 டிஎம்சி 1 டிஎம்சியா மாத்தி இந்த ஏரியில சேமிக்கலாம். உபரி நீர் வர காலத்துல அதை சேமித்து வைப்பதற்கு சேமிப்பு கிடங்காக நமது சோழ மன்னர்கள் பயன்படுத்தினார்கள். இன்னைக்கு நம்ம அதை எல்லாத்தையும் அழிச்சிட்டோம். அந்த பாரம்பரியமே இல்லாம போச்சு. அதை மீட்டுருவாக்கம் செய்ய வேண்டும் அப்படிங்கிற மாபெரும் முயற்சியில தான் இந்த பணி தொடங்கி இருக்கு. இதில் எந்த அரசியல் கட்சி பேதமும் இல்லை. இளைஞர்களுக்கு எதிர்கால தலைமுறைக்கு நம்ம இதை பாதுகாத்து கொடுக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பை உணர்ந்துதான் இந்த இதுக்கு செஞ்சிருக்கோம். இப்ப பாத்தீங்கன்னா, இதுக்கு நிமல் ராகவன் கிட்டாச்சி கொடுத்துட்டாரு. இதுக்கு டீசல் போன்ற செலவினங்கள் மட்டும்தான் இருக்கு. அதை ஒவ்வொரு இளைஞர்களும் ஒரு 100 ரூபா, நம்ம கோரிக்கையா அதான் வச்சிருக்கோம். ஒரு 100 ரூபா இன்னைக்கு நம்ம எவ்வளவுதான் செலவு பண்றோம். ஒரு ஏரியை ஒரு வரலாற்று சின்னத்தை பாதுகாக்கிறதுக்காக 1 லிட்டர் டீசல் தன்னால எவ்வளவு முடியுதோ அதை கொடுங்க அப்படின்னு தான் கேட்டிருக்கோம். அதன் அடிப்படையில் இன்று பல்வேறு அமைப்புகள் சேர்ந்து இன்னைக்கு நமது நாடாளுமன்ற உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர்கள், விவசாய சங்க பிரதிநிதிகள் என அனைவரும் தங்களால் இயன்ற பொருளுதவியை முதற்கட்டமாக வழங்கியிருக்கிறார்கள். அப்போ ஒரு நல்ல செயல் செய்யும் போது அதற்கு அனைவரும் ஒத்துழைப்பு, இந்த இயற்கை சூழல் ஒத்துழைப்பு இருக்கும் அப்படிங்கிற ஒரு சூழல் மாபெரும் நமக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்குது. அந்த எனர்ஜியோடய நம்ம பயணிப்போம். முழுசா அந்த கரையை போட்டு முடிப்போம். கரையை போட்டு முடிச்சு அடுத்த கட்டமாக இது 400 ஏக்கர் தூர்ந்து போயுள்ளது, முற்றிலுமாக தூர்ந்துள்ளது. காலங்காலமா வண்டல் மண் படிஞ்சு அந்த மண்ணை மேடிட்டு எடுக்காத ஒரு சூழல் இருக்கு. அதையெல்லாம் முறையாக அரசின் கவனத்திற்கு கொண்டு சென்று அரசை விரைவாக இந்த பணியை செய்ய வைக்க வேண்டிய ஒரு கடமை இந்த விவசாயிகளுக்கும் இளைஞர்களுக்கும் இருக்கு. அதையும் அடுத்தடுத்து நம்ம செய்வோம். இப்ப செய்யக்கூடிய முதற்கட்ட பணி அப்படிங்கிறது கரைகள் இல்லாத பகுதிகளை விரைவாக அளவீடு செய்து அந்த கரைகளை உயர்த்தக்கூடிய ஒரு பணியை தொடங்கி இருக்கு அப்படிங்கிறத இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கணும்.